அவகேடோவை நீங்கள் இப்படி டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது நம்ம யூசுவலாக சுஷி கூடயோ அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் சாலட் கூடயோ அப்படி இல்லாட்டி சாண்ட்விச் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் வந்து அவகேடோ மட்டும் நீங்கள் தனியாக சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அது காயாக இருந்தது அப்படின்னா தோலை வந்து நம்ம அந்த மாதிரி சீவிட்டு அதுக்கப்புறமா எப்படி நம்ம மேங்கோஸை வந்து கட் பண்ணி சாப்பிடுவோமோ, அதாவது மாங்காயை வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2, 3 பீஸ்க்கு மேலே நம்மளால் வந்துட்டு சாப்பிட முடியாது. கொஞ்சம் திகட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அவகேடோ நல்லா பழுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணிவிட்டு ஒரு டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த விதை மட்டும் நம்ம ஈஸியாக கத்தி வச்சு நம்ம எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா அந்த பட்டரி மாதிரி இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியில் இருக்க அவகேடோவை நீங்கள் அழகாக ஸ்பூன் வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இதை வந்து நீங்கள் ப்ரெட்டுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணி டோஸ்ட்டும் கூட நீங்கள் வந்துட்டு பண்ணி சாப்பிட்லாம்.